Welcome to Kavi's recipe. கவிஸ் ரெசிபியில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே ஒரே குக்கரில் சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1.5 கப் பச்சரிசி சேர்க்குறேன். அது கூட 1/2 கப் பாசிப்பருப்பு. ரெண்டையும் 2-3 தடவை கழுவிக்கலாம். ஒரு குக்கரில் 2 கப் பால், 4 கப் தண்ணி சேர்க்குறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரும்போது அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 4 விசில் வரைக்கும் வேக விடணும் மீடியம் ஃப்ளேமில். நல்லா வெந்திருக்கு அரிசியும் பருப்பும். இதை மசிச்சு விட்டுவோம். இதுலேருந்து கொஞ்சமாக வெண்பொங்கலுக்கு எடுத்துக்கலாம், மீதியை சர்க்கரை பொங்கலுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு சர்க்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் தேவையான முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்காக எடுத்து வச்சதில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் பொங்கலோட நல்லா கலந்து வர்ற மாதிரி அதை கிளறி விட்டுருவோம். அப்புறம் நமக்கு தேவையான நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒன்றா ஒரு கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சர்க்கரை பொங்கல் தயார். முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெண்பொங்கலுக்காக எடுத்து வச்சதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட மிளகு சீரகம் தாளிச்சதை அப்படியே நெய்யோடு சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்து விட்டால் நமக்கு சுவையான வெண்பொங்கல் தயார். தேவைப்பட்டால் வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் பால் சேர்த்து கிளறிக்கலாம். நெய் மணக்கும் சுவையான வெண்பொங்கல் தயார். தித்திக்கும் சர்க்கரை பொங்கலும் நெய் மணக்கும் வெண்பொங்கலும் சுலபமாக ஒரே குக்கரில் செஞ்சாச்சு. Subscribe, like and share this video.